எனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தா, எனக்காக நீ என்ன செய்தாய். 12ஆம் நிலை. இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். சிலுவையில் உயிர் துறந்தார் உலகத்தின் தலைவராம் மீட்பரேசு. சிலுவையில் உயிர் துறந்தார் உலகத்தின் தலைவராம் மீட்பரேசு. கதிரோனின் ஒளிமறைய உலகெங்கும் காரிருள் பரந்தது. கதிரோனின் ஒளிமறைய உலகெங்கும் காரிருள் பரந்தது. நரிகட்கு உறங்கிட வளையுண்டு பறவைக்கு கூடுண்டு தங்கிட. நரிகட்கூறங்கிட வளையுண்டு பறவைக்கு கூடுண்டு தங்கிட. மனுமகன் உலகத்தில் தன் தலை சாய்த்திட இடமில்லை ஓரிடம். மனுமகன் உலகத்தில் தன் தலை சாய்த்திட இடமில்லை ஓரிடம். புல்லனை முதல் உம்மை தொடர்கின்ற ஏழ்மை தொடர்ந்தது கல்வாரி மட்டும். தெய்வீக இரட்சகரே, நீர் உயிர் விட்ட போது சூரியன் இருண்டது. அப்பா, இந்த காலை பொழுதினிலே உடைய வேதனைகள் 11 ஸ்தலங்களிலே நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, மும்முறை நீர் கீழே விழுந்தீர், எழுந்து நின்றீர். வெரோனிகாள் உடைய பாடுகளின் முகத்தை துடைக்கிறாள். சீமோன் உதவி செய்வதற்காக கட்டாயப்படுத்தப்படுகிறார். உம்முடைய வேதனை, எருசலேம் மகளிர் வேதனையோடு அழுது புலம்புகிறார்கள். எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் சொல்கிறீர். எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காக அழுங்கள் என்று சொல்லி. எத்தனை வேதனை, எத்தனை பாடுகள். தலையிலோ முள்முடி, ரத்தம் வழிந்து கொண்டிருக்கிற நிலை. முள்முடி நோகுதோ தேவனே, ரத்தமும் அழியுதோ சிரசினில். இவையாவும் எனக்காக தேவனே, முழங்காலில் நிற்கிறேன் நாதனே. அப்பா, உடம்பெல்லாம் உழுத நிலம் போல வேதனை, உழுத நிலம் போல வேதனை. கசைகளின் அடி, தசைகள் பெய்து வழிந்தோடின ரத்தம். தோளிலே சிலுவையை சுமக்கிறேன், தோள்களும் தாங்குதா அப்பா? தோளிலே சிலுவையை சுமக்கிறீர், தோள்களும் தாங்குதோ அப்பனே? முட்களும் கால்களில் குத்துதே, முட்களை படைத்தவர் நீரென்றோ. முட்கள்
முட்கள் கால்களில் குத்துமா ஆண்டவரே. இந்த கல்வாரி மலையில் உடைய பாடுகளை தியானித்தும் 11 ஸ்தலங்களிலே சிலுவையில் அறைகிறார்கள். அன்பு 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 என்று சொன்னே, நீயோ 3 ஆணிகளை கொண்டு என்னை சிலுவையில் அறைந்தாய். அன்பு என்ற வார்த்தை 3 எழுத்து. அந்த 3 எழுத்து தான் 3 ஆணிகளாக மாறி என்னை கைகளிலோ ஆணி குத்திய கைகளில் நீ நிற்கிறேன். அப்பா, எத்தனை வேதனை! ஆணி குத்திய கைகளில் நிற்கிறீர், வலிக்குதோ கைகளும் இயேசுவே. ஆணி குத்திய கைகளில் நிற்கிறீர், வலிக்குதோ கைகளும் இயேசுவே. சாட்டையால் முதுகில் அடித்தார், சாட்டையும் ராஜனை அடித்ததோ. சாட்டை, எத்தனை வேதனை, எத்தனை பாடுகள். உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய் என்ற கேள்வி. என்ன பதில்? இந்த தவ காலத்திலே, ஆண்டவரே, எத்தனை பாடுகள் உமக்கு. தாகம் தாகமின்றி தண்ணீரை படைத்தவர் நீரல்லவா. தாகத்திற்கு காடியார் தந்தனர், தண்ணீரை படைத்தவர் நீரென்றோ. கண்ணீரும் கண்களில் கொட்டுதோ, துடைப்பவர் யாவரும் இல்லையே. அன்று வெரோனிக்காள் உம்முடைய முகத்தை துடைத்தாள். இன்று உம்முடைய முகத்தை துடைக்க, ஆறுதல் சொல்ல யாரும் இல்லையே என்று வேதனையோடு சிலுவையின் பாரத்தால் 6 மணி நேரம் தூங்கி கிடந்தீரே அப்பா. எத்தனை வேதனை. உன் உள்ளத்தை ஒரு வாழ் ஊடுருவோம் என்ற வார்த்தை, தாய் மரியாளுடைய வேதனை நிறைந்த அந்த இடம், கருவறையிலிருந்து கல்லறை வரை அன்னை மரியாளுக்கு வேதனையாயிருந்தது. அன்பு சீடன் 12 சீடர்களிலே ஒருவன் மட்டும் இறுதி வரை அவரோடு பயணித்தான். அன்பு சீடன் அருளப்பர் அவரோடு பயணித்தான். ஒரே ஒரு சீடன். நல்ல கள்ளன், ஆண்டவரே என்னை நினைவு கூர்ந்தருளும், என் மீது இரக்கமாயிரும் என்று கேட்டான். பாவ மன்னிப்பு பெற்றான். விழாவில் குத்திய வீரனுக்கோ இரத்தமும் தண்ணீரும் பாய்ந்த அந்த தண்ணீர் அவன் கண்களில் பட அவன் கண் பார்வை தெளிவடைந்தான் என்று. அன்று முதல் அவன் தன்னுடைய வஸ்திரங்களை கழற்றிவிட்டு ஆண்டவருக்கு ஊழியம் புரிந்தான் என்று நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே, இந்த அருமையான வேளையிலே நீர் உயிர்விட்ட போது சூரியன் இருண்டது, தேவாலயத்தின் திரை சீலைகள் 2ஆக கிழிந்தது, பூமி குலுங்கி பாறைகள் பிளந்து கல்லறைகள் திறக்கப்பட்டன. ஆமாண்டவரே, ஒரு நாள் உம்முடைய கரங்களில் இதோ நீர் தந்தையே எல்லாம் நிறைவேற்று, இதோ என் ஆவி உம்மிடத்திலே ஒப்படைக்கிறேன் என்று சொன்னது போல என்ற இயேசுவே,
நான் எவ்வளவோ ஏக்கமாயிருக்கிறேன். ஒரு நாள் இறப்பேன், என்னுடைய முடிவு எப்படி இருக்கும் என்று சொல்லி, தந்தையே உமது கரங்களில் என் ஆவி ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி உயிர் விட்ட இயேசுவே, எனக்கும் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை தாரும் ஆண்டவரே, அருள் தாரும் ஆண்டவரே. அருமையான காலை பொழுதில்லை உடைய பாடுகளை அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. உங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்து விசுவாசனுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் தீய சமாதானத்தில் இளைப்பாறுவதாக. ஆமேன், ஆமேன்.